السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد, this is a piece of reminder for all of us. இஸ்லாம் இந்த அளவிற்கு நீதமாக இருக்க சொல்லுது அப்படிங்கிறது இந்த ரெண்டு நிகழ்வுகளின் மூலமாகவும் நாம் பார்க்கலாம். முதலாவது, ஒரு தடவை பனு மக்சூம் கோத்திரத்தை சார்ந்த உயர்குலத்து பெண்மணி ஃபாத்திமா என்று சொல்லக்கூடியவர்கள் திருடி விடுகிறார்கள். அந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை வந்து சொல்கிறாங்க. அதை சொல்வதற்கு யார் தகுதியானவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு தகுதியாக இருப்பாங்கன்னு சொல்லி அவர்களை அனுப்புகிறாங்க. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து இந்த தண்டனையை பற்றி கொஞ்சம் பரிந்து பேசலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த விஷயம்தான் மிகவும் முக்கியமான விஷயம். அல்லாஹுடைய தண்டனைகளிலிருந்து ஒரு தண்டனையுடைய விஷயத்தில் அதை தளர்த்தும்படியாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவத்தோடு கேட்டார். அதற்கு பிறகு மக்களுக்கு முன்பதாக நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி தான் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் அழிந்ததற்கு காரணம். உயர்வாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நீதியும் தாழ்வாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நீதியும் கொடுக்கறதுனால அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் அன்ன ஃபாத்திமத் பின்த் முஹம்மத் சரகத் லகதஅத் யதஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளான ஃபாத்திமா அவர்கள் திருடி இருந்தாலும் அவர்கள் கைகளை துண்டிக்கும்படியாக நான் கட்டளையிட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளவு பெரிய விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நீதத்துவத்தை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சு. ஒரு நிகழ்வில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதும் இரவுடைய நேரங்களில் தங்களுடைய வீதிகளில் நடக்கக்கூடிய வழக்கம் உண்டு. அந்த நிலையில் ஒரு தாயும் மகளும் உரையாடல் செய்கிறாங்க. தாய் சொல்கிறாங்க, பாலில் அதிகமாக தண்ணி கலந்து விற்றுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த பெண் சொல்கிறாங்க, இல்லை, இதை வந்து பாலில் தண்ணி கலக்கிறத உமர் அவர்கள், அதாவது ஆட்சி செய்யக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமர் தான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லும்பொழுது அந்த பெண் சொல்கிறாங்க, உமர் பார்க்கல, ஆனால் உமரை படைத்த அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குன்னா இல்லையா என்று கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்பொழுது, உன்னுடைய நண்பன் அநியாயம் செய்கிற நிலையில் இருந்தாலும் அநியாயம் செய்யப்பட்டிருந்தாலும் அவனுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அநியாயம் செய்யப்படுறவனுக்கு உதவி செய்யலாம், ஆனால் அநியாயம் செய்கிறவனுக்கு நம்ம ஏன் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் கைகளை பிடித்து அநியாயம் செய்வதை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் நீ அவனுக்கு செய்யக்கூடிய உதவி அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸோ ஜஸ்டிஸ் இன் இஸ்லாம் இஸ் நாட் அ ஸ்லோகன், ஆனால் இட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் லைஃப். எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த இந்த தீன். ஆக எந்த நிலையில் இருந்தாலும் அநீதத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அந்த குற்றத்தை எப்படி நீதமாக பார்க்க வேண்டுமோ அப்படி பார்த்து அல்லாஹ்விற்கு பயந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.